பிரியமானவர்களே, இந்த நாளிலும் அனுதின ஜெபத்துக்கு நேராய் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளிலும் சங்கீதம் 37 அதிகாரம் 37 முதல் 40 வசனம் மட்டுமாய் உள்ள வேத வசனங்களின் அடிப்படையிலே தேவ சமூகத்திலே நாம் ஜெபங்களை ஏறெடுக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, ஒரு நீதிமானுக்கு, ஒரு உத்தமனுக்கு ஆண்டவரே, இக்கட்டு காலத்திலே கர்த்தர் அவர்களுடைய காரியங்களை ஆண்டவரே நீர் சமாதானமாய் நிறைவேற்றி முடிக்கிறவராகவும், அவர்களுக்கு அடைக்கலமாகவும், அவர்களை விடுவித்து இரட்சிக்கிறவருமாய் இருக்கிறீர் என்று இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் தகப்பனே, இந்த வேளையிலும் யார் யார் தங்களுடைய நெருக்கத்திலே, தங்களுடைய கஷ்டத்திலே, தங்களுடைய கண்ணீரிலே, ஆண்டவரே வியாதியின் படுக்கையிலே உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ தகப்பனே, நீர் உத்தமனுக்கு இறங்குகிற தேவனாய் இருக்கிறீர் என்று வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எசேக்கியனுடைய முடிவு ஆண்டவரே அது சமாதானமாய் முடிய கர்த்தர் அவனுடைய வாழ்நாளை கூட்டி கொடுக்க கர்த்தர் அனுகிரகம் செய்தது போல ஆண்டவரே தகப்பனே, இப்பொழுதும் தங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் வேதனையோடு கூட உம்மை நோக்கி பார்க்கக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் சமாதானமாக்கி கொடுக்கும்படியாய் ஆண்டவரே, அது வெற்றி உள்ளதாய் மாற்றி கொடுக்கும்படியாய், நலம் உள்ளதாய் மாற்றி கொடுக்கும்படியாய் உம்முடைய பாதத்தில் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, கண்ணீர்கள் யாவற்றையும் துடைக்கிற தேவன் ஆண்டவரே, அக்கிரமக்காரர்கள் ஆண்டவரே, துன்மார்க்கர்களுடைய முடிவு அறுப்புண்டு போகும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. ஆனால் உம்மை நோக்கி பார்க்கிறவர்கள் உம்முடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமான்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் ஆண்டவரே நீர் வெற்றியாய், சமாதானமாய், நிறைவாய், நன்மையாய் நடப்பிக்கிற தேவனாய் இருக்கிறீர் என்று நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நீதிமானுக்கு வரக்கூடியதான ஆண்டவரே தகப்பனே, இக்கட்டுகளிலே நீர் அடைக்கலமாய் இருந்து அவனை காப்பாற்றுகிறவராய், அவனுக்கு உதவி செய்கிறவராய், அவனை தூக்கி விடுகிறவராய் இருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. நீதிமான் 70 தரம் விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இதே அதிகாரத்திலே நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்காக இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை என்று சொல்லி 25 வசனத்திலே சொல்லப்பட்ட பிரகாரம் ஆண்டவரே தகப்பனே, 29 வசனத்திலே நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்துக் கொண்டு என்றென்றைக்கும் அதிலே வாசமாய் இருப்பார்கள் என்று சொல்ல வார்த்தையின்படியே சுவாமி தகப்பனே, உம்மை நன்றியோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீதிமானுடைய நடைகளில் ஒன்றும் பெசகுவது இல்லை. தேவன் அருளிய வேதம் அவனுடைய இருதயத்தில் இருக்கிறது என்று 31 வசனத்திலே சொல்லப்பட்ட வசனத்தின் பிரகாரம் நீதிமானாகிய ரட்சிக்கப்பட்டவர்களை, தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. 34 வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர்கள் நீர் உயர்த்துவீர் என்று சொன்ன வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே அவர்களை உயர்த்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே. நிலத்தில் முளைத்திருக்கிறதான பச்சை மரத்தை போல அவன் தலைத்தவனாய் இருப்பான் என்ற வசனத்தின் பிரகாரமாகவும் நீர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் உம்முடைய பாதத்தில் நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. நீதிமானோ இறங்கி கொடுக்க என்று 21 வசனத்திலே சொல்லப்பட்ட பிரகாரம் இப்படிப்பட்ட ரட்சிப்புகளினாலே நீதிமான்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறோம். 17 வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார் என்ற வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே அவர்களுக்கு அடைக்கலமாய் ரட்சிப்பாய் இருந்து ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. 40 வசனத்திலே சொல்லப்பட்ட பிரகாரம் ஆண்டவரே கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து விடுவிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. இக்கட்டிலே, வியாதியிலே அவர்களுக்கு உதவி செய்யும், கடன்களிலே அவர்களுக்கு உதவி செய்யும், பலவீனங்களிலே அவர்களுக்கு உதவி செய்யும், அவருடைய குறைவுகளிலே நிறைவாக்கி உதவி செய்யும், எதிர்காலத்துக்கு அடுத்த வாழ்க்கையிலே தங்கள் பிரயாசங்களுக்கு அடுத்த காரியங்களிலே உதவி செய்து ஆண்டவரே அவர்களை உயர்த்தும்படியாய், தாங்கும்படியாய், தழைக்கும்படியாய், உயர்த்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. எல்லா துதிகான மகிமையும் எங்கள் ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றியோடு கூட ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவனும் இரக்கமும் உள்ள அன்பின் பிதாவே, ஆமென். God bless you.